நீங்கள் நல்லா ஆட்சி கொடுத்துட்டா யாருமே தேவையில்லையே. வாக்குக்கு காசும் தேவையில்லை, இந்த மாதிரி கவர்ச்சிகரமான அறிவிப்புகள் தேவையில்லை. அப்புறம் குடும்ப தலைவிக்கு திடீர்னு 5000 ரூபா வங்கியில் போட வேண்டியதில்லை. இதெல்லாம் அதனால தான் சொல்கிறேன், இங்கே ஆள் மாறுது, ஆட்சி மாறுது, ஆட்சி முறை மாற மாட்டேங்குது. மாறி மாறி உட்காந்து 2 பேரும், இவங்க 5 வருஷம், அவங்க அந்த 5 ஆண்டு இருக்கிறாங்களே ஒழிய ஆட்சி முறை மாற மாட்டேங்குது. அதை மாற்றணும்னு நாங்கள் நினைக்கிறோம். பயம் இல்லாமல் எப்படி? நான் வீரன் தனியாக தானே சண்டைக்கு போவேன். மச்சான் நீ வாடா, டேய் மச்சான் வாடா அப்படின்னு 10 பேர் ஆள் கூப்பிட்டேன்னா நான் பயப்படுறேன்னு தானே அர்த்தம், நான் கோழைன்னு தானே அர்த்தம். உண்மையா இல்லையே சொல்லுங்கள். நாங்கள் எந்த பின்புலம் இல்லை, எதுவுமே இல்லை. நாங்கள் எங்களுக்கு கருத்து தான் இருக்குது. நாங்கள் வந்தால் அப்படி செய்வோங்கிற சொல்கிறத தவிர எங்களால் எதுவும் செய்ய முடியல. ஆனாலும் நாங்கள் தனித்து நிற்கிறோமே. நாங்கள் மக்களை முழுமையாக நம்புகிறோம், அந்த மக்களை 100 விழுக்காடு முழுமையாக நேசிக்கிறோம். அதனால என் மக்களுக்காக நிற்கணும்னு நினைக்கிறோம். நீங்கள் சரி, அப்படி நீங்கள் பெற்ற வெற்றியால் இந்த நாடு மக்களும் பெற்ற நன்மையை சொல்லுங்கள். கூட்டம் சேர்த்து வென்றீங்கல்ல, செஞ்ச நன்மையை சொல்லுங்கள். போன தடவை இதே கூட்டத்தோடு தான் நின்னீங்க, இப்போ கூட 2 பேரை சேர்த்துருக்கீங்க. அப்படிதான், அதுதான் கேட்குறீங்க. நீங்கள் 21 இருந்தது 22 ஆயிருக்கு. அப்படின்னா அப்படின்னா போன தடவை வந்தது இப்போ கூடுதலாக பயம் கூடி இருக்குன்னு தான் அர்த்தம். வேறு